பாரு கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பாரு காணிக்க காணிக்க காணிக்க. முதலாம் காணிக்கை, இரண்டாம் காணிக்கை, மூன்றாம் காணிக்கை, நாலாம் காணிக்கை, 5 காணிக்கைலாம் எடுக்கிறான் ஒரு சில சர்ச்சில். ஹலோ, அதுல என்ன இத சொல்ற ஊழியக்காரர் இருக்கான் பாருங்க, நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஏண்டா நீ அதை செய்ய வேண்டியதானே? நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் உனக்கு கட்டடத்துக்கு கிட்ட காசு கொடுப்பார்ல. அது செய்யறது கிடையாது. என்னன்னா ஏழைகள், இல்லாதவர்கள், அப்பாவிகள் இவங்கிட்ட காசை வாங்கி நான் கட்டடம் கட்டுறேன் கட்டடம் கட்டுறேன்னு தன்னை கட்டுகிற கள்ள ஊழியர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சபிக்கிறது யார பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இது எத்தனை பேரு, எவ்வளவு கேவலமா இன்றைக்கு கிறிஸ்தவம் தூற்றப்படுவதற்கு காரணம் அநேக கள்ள ஊழியர்கள் தான். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் கம்மியா காரி எந்த பாஸ்டர் ஓட்டுறது இல்ல, பெரிய பாஸ்டர்னா. ஹலோ, கேட்டா இது கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. எந்த கர்த்தர்ப்பா? எந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு? அப்பாவிகள், ஏழைகள், ஒண்ணும் இல்லாதவங்களை ஏமாத்தி காணிக்க வாங்கக்கூடிய மக்களை சுரண்டக்கூடியது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் சொல்லக்கூடியதா? சிந்திச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம். பிரதான ஆசாரியர் அரமனையில இருந்த மாதிரியே இன்னைக்கு அநேக அரமனைகளை கட்டி கொண்டு வாழுகிற ஊழியர்கள் தான் ஜாஸ்தி. பிரைவேட் ஜெட்டு, சாப்பரு, எதுக்குங்க? என்ன யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு அதே அவங்க செஞ்ச அதே காரியங்களை இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தையும் அழைப்பையும் இழந்து போவதற்கு இப்படிப்பட்டவர்கள் பெரிய தடையா இருக்கக்கூடியதான். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு உக்காந்து சாட்டை பண்ணி அடிச்சார். இன்னைக்கு கிறிஸ்து இருந்தா அதே நிலைமை தான். இன்னைக்கு அதே அத்தனை சபைகளுக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் பேரில் நடக்கிற அநேக கள்ள ஊழியங்களை கர்த்தர் அதே தான் செய்வார். அன்னைக்கு எப்படி தேவாலயத்தை அடிச்சு சுத்தம் பண்ணாரோ அதே வேலை தான் இன்னைக்கு செய்வார். ஏன்னா இன்றைக்கு அவ்வளவு மோசமான நிலைமையில் இப்போ ஒரு ஊழியக்காரர் இறந்து போயிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மைக் இதுல சொன்னாரு டிவியில, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 56 ஆசீர்வாதம் இருக்கு. நீ இன்னைக்கு $1000 கொடுத்தேன்னா உனக்கு 10 நாள்ல ஆண்டவர் $56,000 கொடுப்பாருனாரு. நான் உடனே ஃபோன் பண்ணேன் அவருக்கு. லைவ்ல இருக்கிறாங்க, கொடுங்க நீங்க எவ்வளவு. இல்ல நான் சொல்லுங்க உங்க மொத்த காசு உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னு. அவங்க $8 மில்லியன் வேணாங்க. $8 மில்லியன் கிடைக்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு, கர்த்தர் உடனே கொடுத்துருவார் உங்களுக்குன்னு. என்னன்னாங்க, நீங்க அவருக்கு லைன் கொடுங்க. இல்லப்பா நீங்க சொன்னாதான் நாங்க கொடுப்போன்னு. நான் சொன்னேன், நான் லண்டன் இங்கிலாந்துல இருந்து பேசுறேன். அமெரிக்காவில் அவர், நான் லண்டன் இங்கிலாந்துல இருந்து பேசுறேன். என்னென்ன, உன் $8 மில்லியன் 56 வகுத்து என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு. ஆமா, உனக்கு விசுவாசம் இருக்கணும்ல. என்னைய சொல்றே இல்ல, நீ கூட 56 மடங்கு ஆண்டவர் கொடுப்பார்ல, நீ எனக்கு கூட ஆண்டவர் கொடுப்பாரு உனக்கு. ஏன் எந்த கிறிஸ்தவனும் கேட்க மாட்டேங்கிறான் ஊழியக்காரனை பார்த்து? ஏன்னா மக்கள் மதியீனமாக இருப்பதனால வேத வசனத்தை ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல. எனக்கு அருமையானவர்களை சிந்திச்சு பாருங்க, என்ன தலைமுறையா தங்கள் சபையை கட்டுறோம்னு சொல்லி தங்களை கட்டி கொண்டு இருக்கிற அநேக மக்கள். ரொம்ப வேதனையான விஷயம். ஊழியக்காரர்கள் தங்களை செல்வ செழிப்புள்ளவங்களா மாத்தி கொண்டு இருக்கிறாங்களே ஒழிய கிறிஸ்துவ இல்ல, கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் பார்க்கறது இல்ல. அநேகர் எக்கச்சக்கமான காரியம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், நீங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரனை பின்பற்றுறீங்க? கனி உள்ள ஊழியக்காரனை பின்பற்றுறீங்களா, இல்ல டிவியில வர்ற ஊழியக்காரனை பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு டிவியில பிரசங்கம் பண்ணி காணி கேட்கிற எல்லாருமே கள்ள ஊழியனா தான் இருக்கான். நல்ல ஊழியனை இது வரைக்கும் பார்க்க முடியல. எங்கோ அங்க ஒண்ணு இங்க ஒன்னா பார்க்க முடியுமோ இல்லையா, மற்றபடி மெஜாரிட்டி. அதனால தான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இன்னைக்கு எல்லா பக்கமும் வந்துருச்சு. அமெரிக்கால இருந்து எப்படி மெக்டானல்ட்ஸை கொண்டு போனானோ, பீஸா ஹட்டை கொண்டு போனானோ, எல்லாத்தையும் கொண்டு போன மாதிரி ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கால இருந்து ஃபுல்லா எல்லா பக்கத்துலையும். நீங்க ரிமோட் நைஜீரியன் வில்லேஜுக்கு போங்க, அங்க அமெரிக்கால இருந்து வர்ற மெட்டீரியல் வருது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மெட்டீரியல். நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அப்ப என்ன, பணம். என்ன கொடுமை தெரியுமா? சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது
2 பெரிய சர்ச்சுக்கு போய் நான் பார்க்கறதுக்காக போகிறேன். இந்த மாதிரி போகும்போது சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது சர்ச்சுக்கு கூப்பிட்டு போப்பான்னு. இப்போ நிறைய சபையில் என்ன தெரியுமா இருக்குது, அந்த ஹால் இருக்குல்ல, அதில் பூரா ஏடிஎம் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ பூரா டெர்மினல் வச்சுட்டாங்க. உங்கள் பேர் உங்கள் நம்பர் போட்டுட்டு நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்து நீங்கள் காசு போடலாம். ஆஃபரிங் வந்து இப்போ வந்து பேக் வர்றதில்ல, மெஷின் வருது, நீங்கள் டேப் பண்ணலாம். $50 $100 நீங்கள் டேப் பண்ணால் போதும், உங்கள் கார்டை எடுத்து டேப் பண்ணால் போதும். அவன்கிட்ட கிரெடிட் கார்டில் காசு வாங்குறே, உனக்கு அறிவு வேணாமா? அவனே காசு இல்லாமல் தானே உட்காந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கான். அவன்கிட்ட கடன் வாங்கி நீ கடனில் கிரெடிட் கார்டில் காசு வாங்குறே, நீ எல்லாம் என்ன ஊழியன்? எனக்கு அதை விட என்ன தெரியுமா வருத்தம், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவன் இருப்பான். நீ கிரெடிட் கார்டில் காணிக்க கொடுக்குறவனா இருந்தால் முதல்ல உன்னை எதை கொண்டு அடிக்கணும்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட தான் காசு இல்லை, காசு இல்லாதனால தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். அதை வயசாக யூஸ் பண்ணும்ல. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ இங்க தேவாலயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க பணத்தினால.